மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அலட்சியம் வேண்டாம். அவசியமாக கண்ணும் கருத்துமாக இதுபோன்ற விஷயங்களில் செயல்படுங்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் சனி பகவான் மிகவும் வலுவாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. இது மிக சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆனால் அதே வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத சில நிகழ்வுகளாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் உறுதியாகவே 7.5 சனியின் காலகட்டமாக இந்த வேளை மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அவர் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருந்தாலும் திருக்கணிதத்தின்படி மிக வலுவாக ஜென்மராசிக்குள் நுழைந்து விட்டார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தை நோக்கி வக்ரகதியில் திரும்புகிறார். எனவே இந்த தருணத்தில் உறுதியாகவே லாபஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் நிறைவான முன்னேற்றம் கிடைக்கும். ஆனால் அவர் விரயத்தில் தான் அமர்ந்திருக்கிறார். பல வருடங்களுக்கு பிறகு விரயஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து இந்த வேளையில் பயணிக்க போகிறாருங்க. ராகு மற்றும் சனி இணைந்து ஒரே திசையில் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் சில நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். 7.5 சனி காலகட்டமாக இருந்தாலும் கூட என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அதே வேளையில் விரயத்தில் தான் அமர்ந்திருக்கிறார் என்பதால் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி எழுதாலும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு வீண் விரய செலவுகளை தவிர்க்க முடியாத சூழல்தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சில நேரங்களில் அத்தியாவசிய தேவைகளை தவிர ஆடம்பர தேவைகளுக்காக கடன் வாங்கி பல்வேறு வகையான சிரமங்களையும் சிக்கல்களையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய சூழலும் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை ராசிக்கு லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார். 11 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசியின் அதிபதியான குருவிற்கு சமகிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் பார்க்கப்படுகிறார். எனவே 7.5 சனியாக இருந்தாலும் கூட இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் அதே சமயம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கதறி கதறி அழுதாலும் உடல்நல ஆரோக்கியம், வீண் விரய செலவுகள், அலைச்சல் போன்றவற்றில் அதிக கவனத்துடன் அலட்சியம் இல்லாமல் செயல்பட்டால் நல்ல மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். மேலும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் நாம் செய்த பாவ புண்ணியங்களை துல்லியமாக கணக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் நன்மை தருவதாக இருந்தாலும் தீமை தருவதாக இருந்தாலும் கொடுப்பாருங்க. எனவே சனி பகவானின் 7.5 சனி என்பதை எண்ணி நிச்சயமாக கவலை கொள்ள வேண்டியதில்லை. அது மட்டுமல்லாது அவர் விரயத்தில் வக்ரகதியில் திரும்பி லாபத்தை நோக்கி நகர்வதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிறைந்த தனலாபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உண்டு. 7.5 சனியாக இருந்தாலும் கூட நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வக்ர காலகட்டம் மிக சிறப்பான வளர்ச்சியையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதோடு நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பம், இந்த தருணத்தில் வீண் விரயங்களை முதலீடுகளாகவும் சொத்துக்களாகவும் மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் என நல்ல வாய்ப்புகளை மீனராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பது சற்று சாதகமான அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சனி பகவான் தனது பார்வையை மிகவும் வலுவாக 2, 6, 9 ஆகிய இடங்களில் பதிக்கிறாருங்க. தனஸ்தானம், ருணரோக சத்ருஸ்தானம் மற்றும் பாகியஸ்தானம் வலுப்பெறுவதால் பல வகையில எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானினுடைய வக்ர பயிற்சியால் ஒரே கருத்தை எண்ணமாக கொண்டு, ஒரே இலக்கை எண்ணமாக கொண்டு பயணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் அற்புதமான வாய்ப்பும் இந்த வேளையில் கிடைக்கிறது. உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து வெற்றிக்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் படிப்படியாக உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. பண வரவு திருப்திகரமாக அமையும்.
எந்த தொழில் செய்தாலும் அதில் சிறப்பான முன்னேற்றத்தையும் லாபத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும். எதை செய்தாலும் திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது மிக முக்கிய பணிகளை மிக பெரிய அளவில் காரிய தடையின்றி சிரமம் சிக்கலின்றி சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்கி மகிழ்ச்சியை பரிமாறிக் கொள்ளக்கூடிய வகையில் பல சுப காரியங்கள் நீங்கள் திட்டமிடுதலை காட்டிலும் சிறப்பாக உத்திராது நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சி சுறுசுறுப்பை அதிகரித்து கொடுப்பதோடு தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. மன தெளிவுடன் பல பணிகளை அணுகி மிக சிறப்பான வளர்ச்சியையும் புகழின் உச்சத்தையும் அடையக்கூடிய வகையில் மிக சிறப்பான லாபத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த தருணம் அமைய போகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான லாபத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வக்ர பயிற்சி அமைய போகிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பொதுவாக மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும். லாபத்தை நோக்கி வக்ரம் பெற்று பின்னோக்கி நகரக்கூடிய இந்த தருணம் பல வருமான உயர்வுக்கான நல்ல சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாக இந்த தருணத்தில் பல நற்காரியங்களையும் நற்செய்திகளையும் சிறப்பாக பெறுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. வீட்டிற்கு தேவையான சௌகரியங்களை மேம்படுத்துவதோடு வீட்டு சார்ந்த சூழலை நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு. பெண்மணிகளுக்கு மனநிறைவும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை நம்பிக்கையுடனும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமாக ஏழரை சனியின் காலகட்டம் இருந்தாலும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சனி பகவான் நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு நீர்வளம் மிக சிறப்பாக அமையும். கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய வகையில் ஏழரை சனியாக இருந்தாலும் புதிய விளைநிலம் வாங்குதல் உள்ளிட்ட பணிகளில் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. கலைத்துறை ரீதியான பணிகளில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி பெற முடியும். போட்டிகள் குறையும். புதிய வாய்ப்புகள் பெறுவதில் இருந்து வந்த தடுமாற்றம் விலகி விறுவிறுப்பாக இனி பல புதிய வாய்ப்புகள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அமையும். சிறு சிறு பாராட்டுகள் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் மட்டுமல்ல கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கு உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு அடித்தளமிடுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மன உறுதியுடன் பல முடிவுகளை எடுத்து வெற்றி காணக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை மீனராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. எடுத்த காரியம் அனைத்தையும் எளிதில் முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக உண்டு. மாணவ மாணவியருக்கு விளையாட்டுத்துறை மற்றும் கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சி. ஏழரை சனியாக இருந்தாலும் சனி பகவான் வக்ரகதியில் திரும்பி இருக்கக்கூடிய இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கும். உத்தியோகம் தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் லாபாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் விரயத்தில் வக்ரம் பெற்று லாபத்தை நோக்கி நகர்வதால் நிறைவாகவே மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது புதிய சந்தர்ப்பங்களை இந்த தருணத்தில் உருவாக்குவதால் பணிச்சுமை குறையும். பெரிய அளவில் மன அழுத்தம் நீங்கி ஒரு சிறப்பான சூழல் என்பது இந்த வேளையில் நிறைவாக கிடைப்பதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சனி பகவானுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த ஏழரை சனி காலகட்டத்திலும் நிச்சயமாக மகிழ்ச்சி நிறைந்தவையாக அமைவதற்கான சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.